எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது நெய் சோறு கீ ரைஸ் தான் பண்ண போகிறாங்க. அது கூடவே நான் ஒரு சிக்கன் கறியும் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ரெசிபியும் ஒன்றா சேர்த்து ஒரே எபிசோடு முடிச்சதுனால வீடியோ லெங்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த கீ ரைஸ் கேரளா நார்த் சைடில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கீ ரைஸ், பிரியாணி, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேரளா கண்ணூர், தலശ്ശേരി, கோழிக்கோடு இந்த ஏரியாவில் தான் எப்போவுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கேரளா ஃபுல்லாகவே கிடைக்கும், இருந்தாலும் இந்த நார்த் சைடு தான் ரொம்ப ஃபேமஸாக நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். நான் இப்போ இங்கே உங்களுக்காக பண்ணியிருக்கிறது கண்ணூர் சைடில் ஹோட்டலில் கிடைக்கிற ரொம்ப ஃபேமஸான ரொம்ப டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் தான் பண்ணியிருக்கு. ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பாருங்கள், சிக்கன் குழம்பு பண்ணி வச்சுருக்கு, சிக்கன் கறி பண்ணியிருக்கு. சிக்கன் கறி நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். சாப்பாடுக்கு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக காரமாக பண்ணுவாங்க. இங்கே அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக நான் பண்ணலை. அந்த கீ ரைஸில் ஆல்ரெடி பட்டா, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணனால ஆல்ரெடி அது நல்லா மசாலா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால இந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணி தான் பண்ணியிருக்கு. அதனால உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதோட டேஸ்ட்டு மாற்றி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீ ரைஸ் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கு. அரிசி பாருங்கள், ஜீரக அரிசி தான் எடுத்துருக்கு. அந்த குட்டி குட்டியாக இருக்கும், ஜீரகம் மாதிரி பொன்னரிசி மாதிரியே இருக்கும், ஆனால் அது ஜீரகசாலா அரின்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்துருக்கு. 2 கப் இருக்கு. இது கூட மசாலா ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் எடுத்துருக்கு. பாருங்கள், ஒரு 5-6 ஏலக்காய், இந்த அளவுக்கு பட்டா, இது பே லீவ்ஸ், கிராம்பு ஒரு 3-4 கிராம்பு, அவ்வளோ போதும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒனியன் பாருங்கள், பெரிய வெங்காயம் ஒன்று ஃபுல்லாகவே எடுக்கலை, பாதி போதும். இந்த 2 கப் அரிசிக்கு இந்த பாதி வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கு, இது போதும். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்கறது நெய், அவ்வளோ போதும். வேறு எதுவுமே இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணல. இப்போ இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க, இது ஜீரகசாலா ரைஸு. இதுதான் நெய் சோறுக்கு எப்போவுமே எடுக்கும். வேறு எந்த ரைஸும் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால நீங்கள் பாஸ்மதி ரைஸ், வேறு எந்த ரைஸ், பச்சை அரிசி இல்லை பொன்னி அரிசி எடுத்தாலே இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால இந்த அரிசி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. முதல்ல அரிசி கழுவி நல்லா தண்ணி வடித்து இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தான் நம்ம கீ ரைஸ் பண்ண போகிறாங்க. தண்ணி நல்லா போகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கான தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 2 கப்பு அரிசிக்காக நான் 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கு. இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோம் அதுக்கு டபுளாக தான் தண்ணி எடுக்கணும். 2 கப்புக்கு 4 கப்பு எடுத்துருக்கு. அது கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி ரெடி பண்ணலாம். அதுக்காக 1/4 கப்பு நெய் நான் இங்கே எடுத்துருக்கு. நெய் சோறுன்னு சொல்லும்போது அதுக்கு ஃபுல்லாகவே நெய் வேணும்ன்ட்டு இல்லை. அது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கொஞ்சம் டால்டா அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றி கொடுத்தா தான் நெய் தனியாக சேர்க்குறதோட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே 1/8 கப் ஆயில் ஊற்றிருக்கு. சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கு. இதோட அளவு 1 ஸ்பூன் கம்மியாக இருந்தாலும் இல்லை 1 ஸ்பூன் அதிகமாகிடுச்சு அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ பாருங்கள், 1/8 கப் 30 ml ஆயில் ஊற்றிருக்கு, 1/4 கப் நெய் ஊற்றிருக்கு. இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்ச பட்டா, கிராம்பு, ஏலக்காய், அந்த பே லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அது இந்த நெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப நேரம் இந்த மாதிரி போட்டு அதோட ஸ்மெல்லு போகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயம் போட்டு கொடுத்துடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இது ஃப்ரை ஆகக்கூடாது. ஒரு 10 செகண்டுக்கு மேலே இது இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கக்கூடாது. 10 செகண்ட் போதும். அதுக்குள்ளே நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ நம்ம அரிசி சாப்பாடுக்கு கரெக்டாக வராது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 8 to 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அரிசி நல்லா ஃப்ரை ஆகும். இப்படி ஃப்ரை பண்ணுறது எதுக்குன்னா நம்ம சாப்பாடு வேக வைக்கும்போது அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, நல்லா விட்டு விட்டு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கணும் கீ ரைஸ். அதுக்கு தான் இப்படி கழுகினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் கழுகாமல் கூடி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு கூடி வேக வச்சுக்கலாம். அப்போ ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி நல்லா ஃப்ரையாக இருக்குது. அதுக்குள்ளே லைட்டாக வெடிக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தண்ணி அங்கே கொதிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம்.
தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணி நம்ம ஃப்ரையாக இருக்கிற ரைஸுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா சூடாக ஃப்ரையாக இருக்குது, தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதனால இனி வந்து டைம் இல்லை, நல்லா இப்போவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ வந்து பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம உப்பு போடலை, உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்போட அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். நீங்கள் இது குக்கரில் பண்ணும்போதும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க, ஆனால் விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் இதே மெத்தடில் நீங்கள் குக்கரிலும் பண்ணிடலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாதி வந்து தண்ணி வட்டி இருக்குது, அதே மாதிரி பாதி வெந்திருக்கு. ஒரு டைம் இதே மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உப்பு இந்த மாதிரி சாப்பாடு ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு போட முடியாது, அதனால தண்ணியில் நீங்கள் உப்போட அந்த டேஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போவும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இது பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக வட்டி இருக்குது, இருந்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தோணுது. இன்னொரு மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். போதும், நம்ம ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு, தண்ணி ஃபுல்லாக வட்டி இருக்குது. சொன்ன மாதிரியே பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று அரிசி ஒட்டலை, நல்லா கிடச்சிருக்கு. இவ்வளோதான் நம்ம கீ ரைஸ் ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹோட்டலில் இப்படி தான் கிடைக்கும். சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒரு பிளேட்டில் இதே மாதிரி மேலே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக அந்த வெங்காயம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் திராட்சை அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி டைட்டாக அமர்த்தி நமக்கு பிளேட்டில் கிடைக்கும். அப்படி தான் ஹோட்டலில் கிடைக்கும். இது இப்படி பார்க்கும்போது வெறும் சாப்பாடு மாதிரி தோணும், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, மசாலா மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது பக்கத்தில் வந்தாலே இதோட ஸ்மெல் அப்படியே அடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு பிடிச்ச எந்த குழம்பு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மட்டன், சிக்கன், வெஜிடபிள், எக் ரோஸ்ட் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சிக்கன் கறி பண்ண போகிறாங்க. 1 கிலோ சிக்கனில் தான் குழம்பு பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், அதே மாதிரி 1 கப்பு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்காக நீங்கள் அதிகமாக எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5-6 பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு தான் எடுத்துருக்கு. இல்லைன்னா நீங்கள் அது கட் பண்ணும்போது ஒரு 1/4 கப்பு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பீஸு பெரிய பீஸு இஞ்சி வெங்காயம் வந்து இடித்து எடுத்துருக்கு, மிச்சம் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த சிம்பிளான இந்த குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. கோகனட் ஆயில் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. அது கூட முதல்ல வந்து கருவேப்பிலை போட்டிருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு, இடித்த இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு அந்த பச்சை மணம் போனதுக்கு பிறகு பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இது 3 போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு பெரிய பீஸாக இருந்தால் 2ஆக கூடி கட் பண்ணி கூட போட்டால் போதும். இது கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை பண்ணி வர்றதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அது ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர் பவுடர், குருமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கு. ஒரு டைம் நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பச்சை மணம் போய் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது போட்டு கொடுத்துடலாம். இந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காரமாக இருக்கிற மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்ல கலருக்காக தான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு கொடுத்துருக்கு. அது வந்து உங்கள் இஷ்டத்துக்காக நீங்கள் அதோட அளவு மாற்றிக்கோங்க.
இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம குழம்பு நல்ல டேஸ்ட்டாக நல்ல மணமாக கிடைக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கு. இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்தது தான். இதோட ரெசிபி வந்து இன்னொரு டைம் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு இப்போ என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளி நான் போட்டிருக்கு. தக்காளி முதல்ல போடக்கூடாது. தக்காளி முதல்ல நம்ம வெங்காயத்தை கூட போட்டு ஃப்ரை பண்ணால் அந்த மசாலா வந்து ஃப்ரை ஆகாது. அதனால தக்காளி எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு லாஸ்ட்டு போடுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மூடி வச்சு இந்த தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நல்லா வெந்து எல்லாமே திக்காக இந்த மாதிரி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கு. இது வந்து ரொம்ப சின்ன பீஸாக நான் கட் பண்ணல, கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கு. எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு. நம்ம இப்போ இந்த நெய்ச்சோறு அதுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த குழம்புக்கு இந்த மாதிரி பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே தண்ணி எதுவுமே இப்போ ஊற்ற வேண்டியதில்லை. இந்த சிக்கன் வந்து பச்சையாக இருக்கனால நிறைய தண்ணி அதுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து வேக ஆரம்பிக்கும் போது அந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். அப்போ வந்து அந்த தண்ணியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் அது. இப்போ இந்த குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது கொஞ்சம் நம்ம வந்து அந்த சாப்பாடு கூட தான் ஊற்றி சாப்பிட்றது தான், அதனால கொஞ்சம் கிரேவி தேவைப்படுது. அதனால வந்து நான் 1 கப்பு தண்ணி இப்போ ஊற்றி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு நல்லா திக்காக கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதிலே வந்து வேகிறதுக்குள்ளே வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம், வேகட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இனி வந்து இது கூட நான் மசாலா ஆட் பண்ணி கொடுக்குறேன். சிக்கன் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. முதல்ல வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கு. இந்த மசாலாவோட அளவு வந்து இந்த சிக்கன் மசாலா வந்து உங்களுக்கு அதிகமாக மசாலா ஸ்மெல் வேணும் அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் போட்டு கொடுத்துக்கோங்க. அது உங்களோட டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த கீ ரைஸுக்கு ஆல்ரெடி நல்ல மசாலா ஸ்மெல்லாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து கம்மியாக போதும்னு நினச்சிட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை மேலே போட்டு கொடுத்துருக்கு. அப்படி போட்டால் நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி இலை வந்துட்டு இதே மாதிரி 1 கப்பு குட்டியாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கு. அதுவும் இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும். எல்லா சிக்கன் குழம்புக்குமே இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் போட மாட்டாங்க. ரைஸுக்கு பண்ணும்போது நான் போட மாட்டாங்க. இதே மாதிரி கீ ரைஸு, அப்பம், சப்பாத்தி, புட்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொத்தமல்லி எல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் சிம்பிளான ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கு. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸ்னால் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிக்கன் குழம்பு, இந்த சிக்கன் குழம்பே அதுக்கு வேணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த குழம்பு வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். மீன் குழம்பு நல்லாயிருக்கும், மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும், பருப்பு குழம்பு கூட நல்லாயிருக்கும் அந்த கீ ரைஸுக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரைஸ் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.